நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to தபால் பெட்டியின் 84 with me விக்னேஷ் கார்த்திக். ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதமும் அடுத்த மாதமும் விஜய் டிவியில் வந்து நிறைய புது சீரியல்ஸ் நிறைய புது ஷோஸ்லாம் லான்ச் ஆக போகுது. எல்லாத்தையும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை இன்றைக்குமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஷோக்கு போகலாம் வாங்க. நிறைய மெயில்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மெயில் படிக்கிறேன் கேளுங்க. அகஸ்தீஸ்வரன் அப்படின்றவர் அமைச்சிருக்காரு. டியரஸ்ட் விஜய் டிவி, என்ன ஒரு பாசம். லாஸ்ட் வீக் 9th August 2014 ஜோடி ப்ரோக்ராம் வாஸ் வெரி நைஸ், பட் வி ஆர் மிஸ்ஸிங் அவர் ஃபேவரட் டிடி. நீங்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடே டிடியை மிஸ் பண்ணுது. கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. பட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் விஜய் டிவி டெக்னிக்கல் டீம், பிகாஸ் ஆஃப்டர் ஷோ கம்ப்ளீஷன் வி காட் அவர் தலைவி நேம் டிடி டைட்டில் கார்டு ஆஸ் ஆங்கர். நீங்கள் கலாய்க்கிறீங்களா? சாரிங்க, ஆக்சுவலி அவங்க பேர் வந்துருக்கக்கூடாது. இட் வாஸ் மிஸ்டேக். எங்களோட தவறை சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து ரம்யா அண்ட் மகேஷ் அவங்க பேர் தான் வரும். ஓகேங்க. அடுத்ததாக தேங்க்ஸ் அலாட் டிடி, ப்ளீஸ் கம் அகெயின், ஐ எம் வெயிட்டிங். கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து டிடி வந்துருவாங்க. பட் அடுத்த வாரம் நான் சொன்ன மாதிரி ரம்யா மகேஷ் பேர் தான் வரும். அண்ட் அடுத்ததாக இந்த ஆண்டாள் அழகர் சீரியலுக்கு வந்து செம்ம எதிர்பார்ப்புக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ரோமோ தொடர்ந்து பேக் டு பேக் வந்து ஒவ்வொரு நாளும் போட்டிருந்தோம். அதுவும் என்ன ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா இந்த 80s வந்து அந்த சாங்கெல்லாம் வச்சு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க ப்ரோமோஸ்லாம். அதில் ஸ்பெஷலாக இந்த 2வது ப்ரோமோ ஒன்று இருக்கு. அடியாத்தாடி மண்மனம் மாறாத கிராமத்து யதார்த்தத்தோடு ஒரு புத்தம் புதிய நெடுந்தொடர். ஆண்டாள் அழகர் மண்மனம் மாறாத ஒரு நெடுந்தொடர் செப்டம்பர் 8 முதல் இரவு 7:30க்கு உங்கள் விஜயில். ராஜா சார் தான் இல்ல. ஓகே, அடுத்ததாக வந்து சிவா நம்பி அப்படின்றவர் திருநெல்வேலியிலேருந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஹாய், ஐ லைக் ஆல் ஷோஸ் இன் விஜய் டிவி, பட் என்னோட சின்ன ரெக்வெஸ்ட், விஜய் டிவியில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் ஆகிற மகாபாரதமோட தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை ஸ்பெஷலாக இன்டர்வியூ பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ், பிகாஸ் தேர் தமிழ் மேக்ஸ் கூஸ் பம்ப்ஸ். சீரியஸாக வந்து அவரை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா மகாபாரதம்ல வந்து அந்த வாய்ஸு டயலாக்ஸு எல்லாமே செம்மையாக இருக்குது அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் வருது. டயலாக்ஸ்க்காகவே அதை பார்க்குறாங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, யூடியூப்ல அதிக நேரமாக பார்க்குற வீடியோஸில் மகாபாரதம்ல இருக்கிற ஒரு 10 எபிசோட்ஸாவது டாப்ல இருக்கு. சான்ஸ் இல்லை. தாம் என்னை அவமதிக்கின்றீர்கள். நான் தம் மீது அதீத மரியாதை கொண்டவன். ஆனால் அடுத்தவருடைய தர்ம வழியை பொய் என்று கூறுவதற்கு தமக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. என்னுடைய தர்மம் சத்தியமாகும். அக்காரணத்தினால்தான் பீஷ்மன் எனும் என்னை வெல்ல அகிலத்தில் எவரும் இல்லை. பீஷ்மரை வெல்ல என்னால் இயலும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க நல்லா மைன்யூட்டா வாட்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், அந்த குட்டி சிஜிலாம் கூட அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் நீங்க ரெக்வஸ்ட் பண்ண மாதிரியே கண்டிப்பா வந்து இந்த மகாபாரதம் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ பண்ணி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்றோம். அடுத்ததா வந்து நம்ம விஜய் டிவியில் ஒரு ஷோ லான்ச் ஆயிருக்கு. என்ன ஷோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சமையல். ஒரு பீரியட்ல இந்த ஷோ வந்து இந்த ஃபேமிலி லேடிஸ் ஆஃப் தமிழ்நாடு மத்தியில் வந்து ஒரு செம்ம பீக் அடிச்சது அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஷர்மிலி ஆங்கர் பண்ணாங்கல்ல, அப்பவே செம்ம ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம வெங்கடேஷ் பட் வந்து சமையல் பண்றாரு. பட் ரொம்ப நல்லாவே பண்றாருன்னே சொல்லலாம். அதுலயும் இந்த பிரியாணி பண்ணாருங்க, எவ்வளவு அமேசிங்கா இருந்தது தெரியுமா. டைரக்டர் ஃபுல் பிரியாணிக்கே தான் க்ளோஸ் வைக்கிறார். நான் மட்டன் இங்க க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல ஒரு மட்டன் பிரியாணிக்கு 1 கிலோ மட்டனுக்கு 1/2 kg ரைஸ், டபுள் த குவான்டிட்டி மட்டன் இருந்தால் தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த மட்டனில் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த பப்பாயா பேஸ்ட், ஒரு 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் ரா பப்பாயா பேஸ்ட் போட்டால் போதும். அந்த பப்பாயா போட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மட்டன் வந்து இந்த பப்பாயா பேஸ்ட்டில் ஊறணும். இப்போ இந்த மட்டன் வந்து பப்பாயா போட்டு 15 மினிட்ஸ் மேரினேட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே we are adding curd, ginger garlic paste. இதை போட்டு நல்லா
மேரினேட் பண்ணுறோம். அது கூடயே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற டார்க் கோல்டன் ப்ரௌன் ஃப்ரைட் ஆனியன் அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். மிளகா பொடி, மஞ்சள் பொடி இது ரெண்டுத்தையுமே வந்து மீட்லேயே போடுறோம். மிளகா பொடி, அது கூடயே ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், நல்லா லாவிஷாக 1 full hand ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ், அது கூடயே ஃப்ரெஷ் கிறிஸ்பி கிரீன் மின்ட் லீவ்ஸ். அந்த மின்ட் லீவ்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற புதினா இலையும் கொத்தமல்லியிலையும் அப்படியே வைங்க. அது வந்து ரைஸ் குக் ஆகும்போது ஹாஃப் டன் குக் ஆகிற ரைஸ் மேலே அந்த புதினாவையும் அந்த கொத்தமல்லியும் போட போகிறோம். இந்த மேரினேஷன் ஆயின் இருக்கிற மட்டன் மேலே ஷாஹி ஜீரா அப்படின்னு சொல்கிற ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் ஸ்பைஸ், இது வந்து ஜீரா கிடையாது, இதில் ஷாஹி ஜீரா அப்படின்னு அர்த்தம் வந்து ஜீராக்கெல்லாம் ராஜா. பார்க்கறதுக்கு ஜீரா மாதிரியே இருக்கும், கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இஃப் யூ ஸ்மெல் இட், இட்ஸ் வெரி வெரி ரிச், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜீரா இந்த மேரினேஷனில் கொஞ்சம் போடுறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மட்டன் மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு. இதை மேரினேட் பண்ணி எக்ஸாக்டாக 1/2 hour to 40 minutes இதே நிலைமையில ரெஸ்ட் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சர்ல ரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா தான் சரி, பட் ஃப்ரீசருக்குள்ள வைக்காதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம குக் பண்ணுற ரைஸ், பாஸ்மதி ரைஸ். நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 kg, 1 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ரைஸை வந்து நல்லா ஒரு பதமான ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் ஒரு 1/2 hour சோக் பண்ணணும். அந்த ரைஸை இப்போ தண்ணியில் பாயிலிங் வாட்டரில் போட்டு ரைஸை 1/2 done குக் பண்ண போகிறோம். சாரிங்க, ஃபுல் பிரியாணி பண்ணுறது எங்களால் போட முடியாது, டைம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கங்க. இப்போ ஒரு குட்டி பிரேக் அப்புறம் யூடியூப்பில் டாப் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நாம பார்க்க போகிறது யூடியூப்ல டாப். நம்ம சூப்பர் சிங்கர்ல ஏஞ்சல்னு ஒரு பொண்ணு முக்கி பாடுச்சு. அஜித்தே ஸ்மால் தான், இந்த பொண்ணு அவனோட ஸ்மால். ஆனா இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இருந்து இப்படி ஒரு குரலா அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்களே பாருங்க. பார்த்ததும் நானுதே, இன்பத்தில் வேதனையானதே. சொந்தமான் சிந்து பாடும் கண்மணியே சந்திக்க வேண்டும் தேவியே. செம்ம கியூட்ல. ஓகே, அடுத்ததா வந்து மகாபாரதம்ல கிருஷ்ணரும் பீஷ்மரும் வந்து எபிசோட் யூடியூப்ல டாப். இதுல கிருஷ்ணர் இறங்கி வந்து லென்த்தியா ஒரு டயலாக் பேசுறாரு, அப்படியே ஃப்ரீஸ் பண்றாங்க. சிஜி ஒர்க்ஸும் சும்மா மிரட்டி இருக்காங்க. ஐ திங்க் இதான் ரீசன் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல டாப்பா இருக்கிறதுக்கு. பாருங்க. Hare
வாசுதேவ கிருஷ்ணன் அல்ல, எது வம்சத்தைச் சேர்ந்தவன் அல்ல, நான் மானிடனும் அல்ல, நான் பரபிரம்மமாவேன் குரு சிரேஷ்டரே. நானே சத்தியம் ஞானம் தர்மமாவே. என் அனுமதி பெற்றே நடக்கிறது யுத்தம், என் அனுமதியோடே அணுவும் அசைகிறது நித்தம், என்னுடைய அனுமதி பெற்றே அணுகும் தம்முடைய மரணம். கிருஷ்ணர் அவர்களே, இதை நான் ஆமோதிக்கிறேன். அடுத்ததா ஜீவான்னு ஒரு படம் நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம விஷ்ணு நடிச்சு சுஷீந்திரன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே ஆடியோ லான்ச்க்கு முன்னாடியே நம்ம இமான் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. பட் அதில் வந்து நம்ம இமான் சார் வந்து ஒரு மெட்லி பெர்ஃபார்மன்ஸ் அன்பிளக்டாக கொடுத்துருந்தாருங்க. செம்மையா இருந்தது. அது யூடியூப்ல டாப் பாருங்க. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே தூ கஞ்சா வச்ச கண்ணு இந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேடி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேடி முத்தம் தரியா கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே தூ கஞ்சா வச்ச கண்ணு. இமான் சாரோட சவுண்டிங்கை வந்து தாறுமாறல சான்ஸே இல்லை. அவர் வந்து சப்பி சிக்ஸ் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சோஷியல் வெப்சைட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பிரியா ஆனந்த் வந்து இவரோட கண்ணத்தை பிடிச்சிக்கிறது ரொம்ப பரவலாகவே பேசப்படுது. ஓகே, அடுத்ததா யூடியூப்ல டாப்பாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீயானால எப்படிலாம் இருந்தா நல்லவன் அப்படின்னு நம்ம பாய்ஸ்லாம் பேசியிருக்காங்க. அதுதான் யூடியூப்ல டாப். பாருங்களேன். நம்ம ஊரில் அப்பா சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு ஒரு 10 மணிக்கு கேட்குறதே ஒரு நடிப்பு தான். டெய்லி எந்திரிச்சு படிக்கிறேன் சார், நல்ல மாதிரி. டெய்லி எந்திரிச்சு படிப்பீங்க? படிக்கிறேன் சார். 5 மணிக்கு படிச்சுன்னா அவங்க அப்பா படிக்கிறான் நல்ல பையன் அப்படின்னு. காலைல 5 மணிக்கு 5 படிப்பீங்க. சூப்பர். நல்லவனாக எப்படி நடிக்கிறீங்க? வீடு, ஆஃபீஸு, சமூக வெளி எங்கே வேணாலும் போங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போங்க, ஒரு இடத்துல அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், அங்கே நல்லவனா உங்களை காட்டிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க? அவ்வளோதான். கிளாஸில் வந்தோடனே சார் வந்தோடனே எழுந்து நிற்கணும் சார். அதுக்கப்புறமா நோட் புக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் சார். அப்போ சாருக்கு நல்ல பாயிண்ட் ஒரு ஓகே நோட் புக் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். நோட் புக் ஓப்பன் பண்ணி வச்சா நல்ல பையன் இம்ப்ரெஷன் வரும் சார். ஓகே குட். பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டுறது சார். பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டுறது, அதாவது வேலை எனி டைம் வேலை இருக்கிற மாதிரி. ஒரு பரபரப்பா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை நம்பாதில்ல. நைட்டு 10 மணிக்கு அப்பா கிட்ட போய் அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நடிக்காத போனாயே அப்படின்னு ஒரு சொல்றாரு. என்ன பண்றது? பட் ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நடிக்க தெரியாதுங்க, புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் பார்க்க போறது போன வாரம் விஜய் டிவியில் என்னாச்சு. நேற்று நம்ம ஜோடி நம்பர் 1 வயல் காட்டுறோம்ல, நம்ம அமுதவாணனும் ராதா மேமும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன பாட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, கட வீதி கலகலக்கும் ஏன் அக்கா மக அவன் நடந்து வந்தா. நம்ம கட வீதி கலகலக்கும் ஏன் அக்கா மகள் அவன் நடந்து வந்தா. நம்ம பஸ் ஸ்டாண்டு பளபள பழக்கும் ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா. அப்படி சொல்ல பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ வச்ச நடையும் சுண்டி ஒண்ணு போட்டாத போல் சுண்டி சுண்டி வந்து இருக்கும். கட வீதி கலகலக்கும் ஏன் அக்கா மகள் அவன் நடந்து வந்தா. இந்த மாதிரி அபூர்வமான காட்சிகள்லாம் நீங்க விஜய் டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும். இட்ஸ் ரியலி a medical miracle. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த நாம பார்க்க போறது அப்புறம் என்னவா, நம்ம சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் தேனிசை தென்றல் தேவா வாரம். வால்யூம் கம்மி பண்ணு, ஆடியோ ஜாராவது. அவர் அப்படிதான் பேசுவார், நாம நம்ம ஸ்டைல்லயே பேசுறோம். இந்த வாரம் தேனிசை தென்றல் தேவா வாரம்.
500 படங்களுக்கு மேல 2500 பாடலுக்கு மேல பல ஆயிரம் வெற்றி பாடல்களை கொடுத்த தேனிசை தென்றல் தேவா அவர்கள் நம்ம முன்னாடி வர போறார். லெட்ஸ் வெல்கம் தேவா சார். சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்திருக்கீங்க. How does it feel? முதல்ல நான் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை டிவியில் நான் பார்க்கும்போதெல்லாம் இந்த ப்ரோக்ராமை என்னைக்கு நம்ம நேரடியாக பார்க்க போகிறோன்ற ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். போன வாரம் கூட நான் ஜானகி அம்மா வந்திருக்கும் போது இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். டேலண்ட்டை வச்சுட்டு குழந்தைங்க பாடும் பொழுது நமக்கே ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. இங்கே கலந்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நான் இங்கே வந்தது நான் ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் இருக்கிற ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்க, சின்ன கோயில் சித்ரா அவர்கள், இந்த சினிமா உலகம் இருக்கும் வரை சின்ன கோயில் சித்ரா அவர்கள், என் அருமை தம்பி மனோ அவர்கள், மால்குடி சுபா அவர்கள் எல்லோரும் பாடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அது சாதாரண விஷயம் இல்லை, அது குரு. அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த குழந்தைங்களுடைய அருமை. இந்த குழந்தை எப்படி பாட வைக்கலாம், தட்டி வேலை வாங்கணும். அதுக்கு ஆனந்த் சாருக்கு என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான விஷயம் இல்லை, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னை நிறைய பேர் ஒரு சிங்கப்பூரில் இருந்தோ எல்லாமே திட்டுவாங்க. எதுக்காக திட்டுவாங்க? என்ன எந்த ப்ரோக்ராம் பற்றியும் என்னை திட்ட மாட்டேங்க. இதை ஏன் மிஸ் பண்ணீங்க, இதை ஏன் பார்க்கல அப்படின்னு எதுக்கும். இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் நான் மிஸ் பண்ணால் என்னை திட்டுறவங்க அதிகம். சார் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி சார். ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சாங்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ சாங்ஸ் கொடுத்துருப்பீங்க? 1996 வருஷம் அந்த ஒரு வருஷத்துலேயே நான் 37 படங்களுக்கு இசையமைத்திருக்கேன். 365 டேஸில் நீங்கள் 200 மேலே பாடல்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது எப்போ ரெஸ்ட் எடுப்பீங்க நீங்கள்? அதாவது ரொம்ப கஷ்டமான தொழில் தான் இது. எல்லாருக்கும் எல்லா தொழிலும் கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம், அதை லவ் பண்ணோம். எல்லாருக்கும் அதாவது நம்ம லவ் பண்ணி அதை கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதுனால அந்த கஷ்டம் தெரியல, தூக்கம் தெரியல, டயர்டு தெரியல. அதுதான் காரணம். அதுக்கு சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். பசங்க எல்லாருமே உங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அண்ட் உங்களோட பாடல்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களை வெல்கம் பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்க. வாங்க. குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி குழந்தைங்க பாடுறத பாட்டு அவர் கேட்டிருந்தா இன்னொரு அகராதியா எழுதியிருப்பார் இந்த குழந்தைங்களுக்காக. ஃபுல் சாங் பாடும்போது உங்க அப்பா அப்படின்னு வாயாச்சிட்டு இருக்காரு, நீ அவரை பார்த்து வாய்ஸ் குத்துன்னு இருக்க. நீ 2 லைன் பாடு. அப்பா எங்க நீங்க பண்ற அந்த கேடி வரலாம் காட்டுங்க கொஞ்சம். ரிதம் வேற. கட்டோத்கஜா மீனிங் மட்டும் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பாட்டு அப்படின்னாரு, அதனால என்ன மீனிங்? நல்லா சாப்பிட்ற ஒருத்தர். நான் அவ்வளோ சாப்பிட்டு நீங்க எப்போ பாத்தீங்க? ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்களா, உங்களை கூப்பிடுவோமா? சலோமியா சலோமியா. தேவா சார் பற்றி சொல்லணும்னா அவர் உண்மையாகவே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் 37 படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காராம். சான்ஸே இல்லை. ரிமார்க்கபிள் மெலோடிஸ்லாம் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவர் கண்டிப்பாக சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் தேவா சார். அடுத்ததாக இன்னைக்கு 2 மணிக்கு நம்ம விஜய் அவார்ட்ஸோட செகண்ட் பார்ட்டோட ஹைலைட்ஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. நிறைய ஹைலைட்ஸ் இருக்குங்க. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் சார் பேசினது, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டது, அப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரும் ஷாருக் சாரும் ஒரே ஸ்டேஜில் நின்னது, கோபிநாத் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா இதை காண கண் கோடி வேண்டும் அப்படின்னே சொல்லலாம்.
பல நூறு கண்களின் ஒரே கனவு அங்கீகாரம். மாபெரும் நடிகருடைய பேரால் அந்த விருது வாங்குறது ரொம்ப பெருமை. ரொம்ப நாள் ஆசை கனவு விஜய் அவார்ட்ஸை கையில வாங்கணும்னு. 1000 இதயங்களின் ஒரே ஏக்கம் அடையாளம். மாஸ்டர் அது உங்களுக்கு தான். நடிகர் தலம் சிவாஜி அவர்களுக்கு தான் இந்த அவார்டு. என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் ராமநாதன் சாருக்கு ஆரம்பிக்கிறேன். இந்த அவார்டு அப்பா போட்டோ பக்கத்துல வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. லட்சம் திறமைகளின் ஒரே லட்சியம் பாராட்டு. அவர் வாய்ஸ்ல ஒரு ஹீரோ இருக்கு. ஆமா, நான் ஒரு பெரிய ஃபேன் வாய்ஸ். அடிக்கடி சார் என்ன சும்மா ஓட்டுவாரு. எப்படா என்கிட்ட பேனா வாங்க போறேன், எப்படா என்கிட்ட பேனா வாங்க போறேன்னு. இதோ அந்த பேனா. கோடி வெற்றிகளின் ஒரே சாட்சியம் புகழ். இது ஒரு ஆஸ்கார் அவருக்கு சம்மதமா நான் கருதுறேன். நேஷனல் அவார்டு வாங்குறத காட்டில விஜய் அவார்டு அப்படிங்கிறது தி பெஸ்ட் அவார்டு. சாதனை பயணங்களின் ஒரே பாதை தன்னம்பிக்கை. இனிமேலாவது ஒழுங்கா ஏதாவது செய்ய அப்படிங்கிறதுக்காக கொடுத்த விருதா நான் அதை எடுத்துக்கிறேன். வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் தலைக்கும் தளபதிக்கும் சூர்யா சாருக்கும் கை தட்டின இந்த கைகள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட கை தட்டி இந்த மேடையில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. சாதித்த செவிகளின் ஒரே போது கைத்தட்டல். இத்தனை வருஷம் கைத்தட்டி என்னை என்கரேஜ் பண்ண ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கஷ்டங்கும் போது எனக்கு கை தட்டினது மட்டும் இல்லை, கை கொடுத்தார்கள். அப்புறம் நம்ம தபால் பெட்டி எபிசோட் முடிஞ்ச ஒரு சில நிமிடங்களிலேயே நவீன சரஸ்வதி சபதம் என்னும் ஒரு மாபெரும் திரைப்படம் நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்டா போது மிஸ் பண்ணாம பாருங்க. இன்று முதல் உனக்கு பேசும் வல்லமையை தந்தோம். அன்னை மொழி பேசும் திறமை அனைத்தும் வந்துவிட்டது. தாயே தாயே நவீன சரஸ்வதி சபதம். ஓகே folks, இப்போ நாம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மெயில்ஸ் லெட்டர்ஸ்லாம் தொடர்ந்து நிறைய எழுதுங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி விஜய் டெலிவிஷன் தபால் பெட்டியின் 8484 சென்னை 6,34,000. இல்லை நான் வந்து மெயில் தான் அனுப்பேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தபால் பெட்டியின் 8484@vijaytv.com அப்படின்னு மெயில் ஐடிக்கும் உங்களோட மெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகே folks, அடுத்த எபிசோடில் அடுத்த வாரம் இதே மாதிரி உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்.